என்னங்க மக்களே, என்னங்க நடக்குது இங்க? நெஞ்சு பொறுக்குது இல்லையே. இந்த அயர்லாந்து காரணங்க கிட்ட போய் இந்திய டீம் வாயில மண்ண கவ்வி இருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க மக்களே, நம்பித்தான் ஆகணும். அயர்லாந்துக்கு எதிரான அந்த T20 தொடரில 2-0 அப்படிங்கிற கணக்குல தோத்து அப்படியே மொத்தமா கிளீன் ஸ்வீப் ஆகி மானம் கப்பலேறி போயிருக்கு. நினைக்கவே ரத்தம் கொதிக்குதுங்க. ஆனா இதோட கதை முடிஞ்சிடல. இப்ப அடுத்ததா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மோத போற 5 போட்டிகள் கொண்ட மெகா T20 தொடர் வரப்போகுது. இந்த மானங்கெட்ட தோல்விக்கு அப்புறமாவது நம்ம பசங்க அங்க போய் இங்கிலாந்த வச்சு செய்ய போறாங்களா இல்லையான்னு பார்க்க எல்லாரும் வெறியா காத்துக்கிட்டு இருக்கீங்க தானே. அப்போ இந்த தொடரை நீங்க எங்க இலவசமா நேரலையா பார்க்கலாம். எந்த சேனல்ல வரும்? அதுவும் இந்த வாட்டி இந்த T20 மேட்ச்களோட டைமிங் ஏன் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம வேற வேற மாதிரி இருக்கு. என்னங்க விளையாடுறாங்களா? ஆமாங்க மக்களே, 5 போட்டிகள் தான். ஆனா 5ம் வெவ்வேறு நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த 5 மேட்ச்களும் உங்களுக்கு வெவ்வேறு சேனல்களையும் வெவ்வேறு ஓடிடிலையும் தான் பார்க்க போறீங்க. என்ன கொடுமைங்க இது? சரி, குழம்பாம முதல்ல இந்த தொடரோட அட்டவணையை அப்படியே தெளிவா கேட்டுக்குங்க. முதல் போட்டி ஜூலை 1ஆம் தேதி. ஆமாங்க, ஜூலை 1ஆம் தேதி செஸ்டர்லி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. 2வது போட்டி ஜூலை 4ஆம் தேதி இந்த மேட்ச் மான்செஸ்டர்ல நடக்க போகுது. 3வது போட்டி ஜூலை 7ஆம் தேதி இந்த போட்டி நாட்டிங்ஹாம்ல நடக்க போகுது. 4வது போட்டி ஜூலை 9ஆம் தேதி இது பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. அப்படியே இந்த T20 தொடரோட 5வது மற்றும் கடைசி போட்டி சவுத்ஹாம்டன்ல ஜூலை 11ஆம் தேதி நடக்க போகுது. மக்களே, இப்போ மேட்ச் நடக்க போற தேதிகளை எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனா இப்போதான் ட்விஸ்டே இருக்கு. எந்தெந்த மேட்ச் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்னு நல்லா காது கொடுத்து கேட்டுக்குங்க. ஏன்னா எல்லா மேட்சோட டைமும் தலைகீழா மாறப்போகுது. முதல் T20 போட்டி நம்ம இந்திய நேரப்படி ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்தியாவில் ராத்திரி 10 மணினா இங்கிலாந்துல அப்ப சாயங்காலம் 5:30 மணி. ஆமாங்க, 5:30 PM தான் அங்க டைம். அதுக்கப்புறமா ஜூலை 4ஆம் தேதி நடக்க போற 2வது போட்டி இருக்குது. அந்த 2வது T20 நம்ம இந்திய நேரப்படி சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அதாவது இங்கிலாந்துல அப்போ மத்தியானம் 2:30 மணி ஆகியிருக்கும். இந்தியாவில் சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 10:30 மணி வரைக்கும் இந்த மேட்ச் விறுவிறுப்பா போகும். அப்படியே 3வது போட்டிக்கு வந்தீங்கன்னா நாட்டிங்ஹாம்ல ஜூலை 7ஆம் தேதி நடக்க போற இந்த மேட்ச் திரும்பவும் டைம் மாறி ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆமாங்க, 3வது மேட்ச் திரும்பவும் ராத்திரி 10 மணிக்கு தான் உங்களை விடிய விடிய முழிக்க வைக்க போறாங்க பாருங்க. அதே மாதிரி 4வது போட்டியோட டைமும் வேற மாதிரி இருக்கும். ஜூலை 9ஆம் தேதி நடக்க போற இந்த 4வது மேட்சும் நம்ம இந்திய நேரப்படி ராத்திரி 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். இங்கிலாந்து நேரப்படி பாத்தீங்கன்னா அங்க அப்ப சாயங்காலம் 6:30 மணி இல்லைன்னா 5:30 மணி ஆகியிருக்கும். ஆமாங்க, 5:30 மணி தான் அங்க டைம். இதையெல்லாம் தாண்டி இந்த தொடரோட 5வது மற்றும் கடைசி T20 போட்டி ஜூலை 11ஆம் தேதி நடக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அந்த மேட்ச் நம்ம இந்திய நேரப்படி சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் அப்படியே மனசுல குறிச்சு வச்சுக்குங்க மக்களே. ஏன்னா இந்த அட்டவணையும் நேரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கு. இங்கிலாந்துல ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு டைம் மாறுதுன்னு நினைச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. ஆனா வெவ்வேறு மைதானங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த வெவ்வேறு அட்டவணையை தயார் செஞ்சிருக்காங்க. இந்திய டீம் ஒரே தொடரில வெவ்வேறு நேரத்துல விளையாட போறதை இப்போதான் முதல் தடவையா நம்ம பார்க்க போறோம். என்ன ஒரு கூத்து பாருங்க. சரிங்க மக்களே, தேதியையும் டைமையும் சொல்லிட்டேன். இப்போ இந்த மேட்ச்களை நீங்க எங்க பார்க்கணும்? ஒருவேளை நீங்க இந்த மேட்ச்களை டிவியில பார்க்கணும், அதுவும் கேபிள் கனெக்ஷன்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா இத்தனை வருஷமா கேபிள் தானே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஓடிடி இருக்கிற ஸ்மார்ட் டிவி எதுவும் இல்ல. சாதாரண டிவியில தான் கேபிள் வச்சு பார்க்கணும்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சேனல்கள்ல இந்த மேட்ச்கள் எல்லாமே வரப்போகுது. சோனி மேக்ஸ் சேனல்லையும் இந்த தொடரை ஒளிபரப்ப போறாங்க. இந்த தொடரை விளம்பரப்படுத்துறதுக்காக சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்கல. முழு மூச்சா இறங்கி இருக்காங்க. இதுல வைபவ் சூரியவன்ஷி மட்டும் இந்த தொடரில விளையாடிட்டாருன்னா அது சோனிக்கு அப்படியே தங்கத்துல வைரம் பதிச்ச மாதிரி ஆகிடும். டிவியில கேபிள்ல பாக்குறத பத்தி சொல்லிட்டேன். இப்போ ஓடிடில பார்க்கணும்னா, அதாவது உங்ககிட்ட ஸ்மார்ட் டிவி இருக்கு, அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் வச்சிருக்கீங்க. இல்லைன்னா வெளியே எங்கேயாவது டிராவல் பண்ணிக்கிட்டே போன்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஜிட்டலா ஓடிடில பாக்குறதுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்குங்க. ஆமாங்க, நம்ம ஐபிஎல் மேட்ச் எல்லாம் வரும்ல. அது மட்டும் இல்லாம ஐசிசி, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட எல்லா மேட்ச்களும் வருமே, அதே ஜியோ ஹாட் ஸ்டார்ல தான் இந்த தொடரும் வரப்போகுது. இதை நான் இப்பவே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. இந்த தொடர் இந்திய டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி எத்தனை போட்டிகள் விளையாட போறாரு? ஆடோ விளையாடுவாரா மாட்டாரா? அவரோட அறிமுக போட்டி இந்த தொடரில அமையுமா அமையாதான்னு எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு இந்த தொடரில தான் பதில் கிடைக்க போகுது. அதனாலேயே இந்த தொடர் மேல பயங்கர எதிர்பார்ப்பும் பரபரப்பும் தொத்திக்கிட்டு இருக்கு. இந்த T20 தொடர் முடிஞ்ச கையோட அப்படியே ஒரு நாள் போட்டி தொடரும் ஆரம்பமாகிடும். அதுல சுப்மன் கில், ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி எல்லாரும் களத்துல இறங்கி அதிரடி காட்ட போறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த முழு தொடரோட அட்டவணை, டைமிங், சேனல் எல்லாத்தையும் வேற ஆணி வேற பிரிச்சு சொல்லிட்டேன். மேட்ச் ஆரம்பிக்கும் போது டைம் தெரியாம, தேதி தெரியாம
எந்த சேனல்ல போடுறான்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரியாம இருக்க இப்போவே இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குங்க மக்களே. என்ன நண்பர்களே, இந்த வாட்டியாவது நம்ம இந்திய டீம் இங்கிலாந்து அவங்க சொந்த மண்ணுல வச்சு செஞ்சு இந்த அயர்லாந்து அவமானத்துக்கு பழி தீர்க்குமா மாட்டாங்களா? உங்களோட கருத்து என்ன? அதை அப்படியே கமெண்ட்ல தட்டி விடுங்க பாப்போம்.